அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. பதிவு எண் 517. இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். இந்த நிகழ்வு ராமாயணத்தில் எந்தெந்த இடங்களில் நடைபெறுகிறது, யாரெல்லாம் தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்தார்கள் என்று பார்ப்போம். முதலில் ராமர் சீதாவின் திருமணத்திற்கு பிறகு, சீதா, இந்த பிறவியில் உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நினைக்க மாட்டேன் என கூறி ஒருவருக்கு ஒருத்தி என்ற தர்மத்தின் அடிப்படையில் வாழ்ந்து காட்டினார். பின்பு தசரதர் கைகைக்கு கொடுத்த 2 வரங்களையும் நிறைவேற்றி தர்மத்தின் பக்கம் நின்றார். அதனைத் தொடர்ந்து அவரது மனைவிகளும் கைகை, கோசலை மற்றும் சுமித்திரை தனது கணவரின் கட்டளையின்படி தர்மத்தின்படி நடந்தார்கள். பின்பு லட்சுமணன் சுமித்திரையின் வாக்குப்படி ராமருக்கு தொண்டனாக பணிபுரிந்தார். வனவாசத்தில் பலா அதிபலா என்ற 2 மந்திரங்களை கற்று உண்ணாமலும் உறங்காமலும் ஸ்ரீராமருக்கு தொண்டனாக பணிபுரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். பரதன் தனது தாய் நாட்டை ஆள்வதற்காக வரத்தை வாங்கி இருந்தாலும் அது அதர்மம் என்று தெரிந்து தன் அண்ணனான ராமனிடம் சென்று, அண்ணா, நீங்களே ஆட்சியை செய்யுங்கள் என்று கூற, ஆனால் ராமர் அதனை மறுக்க, தந்தையின் கட்டளைப்படி நான் 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருக்க வேண்டும் என்று கூற, பின்பு ராமரிடமிருந்து பாதுகைகளை வாங்கி சென்று அதற்கு பட்டாபிஷேகம் செய்து பரதன் நாட்டை ஆள்கிறான். தர்மத்தின் வழி நடந்தார். ஒரு நாள் வனத்தில் ஜடாயுவை சந்திக்கிறார்கள் ராமர், லட்சுமணன் மற்றும் சீதா. அப்பொழுது ஜடாயு தனது தந்தையின் நெருங்கிய நண்பர் என்று தெரிய வருகிறது. அதனால் ஜடாயுவை ராமர் மற்றும் லட்சுமணன் பெரியப்பா என்று அழைக்கிறார்கள். ஜடாயுவும் சீதா, ராமர், லட்சுமணர் மூவருக்கும் உதவி புரிகிறார். ஒரு நாள் சீதாவை ராவணன் கடத்தி சென்ற பொழுது ஜடாயு ராவணிடம் சண்டையிட்டு இறந்து விடுகிறார். அதனை அறிந்து ராமர் தனது அப்பாவிற்கு செய்யும் ஈமக்கடன்களைப் போன்று ஜடாயுவுக்கும் செய்து தர்மத்தின் வழி நடந்தார். ஒரு நாள் வாலி மற்றும் சுக்ரீவன் சண்டையிட்டு கொள்கிறார்கள். அதில் சுக்ரீவன் வனத்திற்கு சென்று விடுகிறார். அப்பொழுது வனத்தில் ஸ்ரீராமர் உதவுகிறார். அப்பொழுது ராமர் கூறுகிறார், அதர்மத்தை அதர்மத்தின் வழியாகத்தான் வெல்ல முடியும் என்று கூறி சுக்ரீவன் மற்றும் வாலி சண்டையிடும் பொழுது மறைந்து நின்று வாலியை தாக்கி வாலி இறந்து விடுகிறார். பின்பு சுக்ரீவனின் பட்டாபிஷேகத்திற்கு ராமனை அழைக்க சுக்ரீவன் வருகிறார். அப்பொழுது, இல்லை, எனது அப்பா 14 ஆண்டுகள் வனத்தில் தான் இருக்க வேண்டும் என கூறியுள்ளார். அதனால் நான் வனத்தில் தான் இருக்க வேண்டும். லட்சுமணன் வருவார் என்று கூறி லட்சுமணனை அனுப்புகிறார். ராவணனின் தம்பி விபீஷணன், இவர் தனது அண்ணனான ராவணன் தர்மத்தை கடைபிடிக்காமல் அதர்மத்தின் வழியில் செல்வதால் அவரிடம் கூறி தர்மத்தின் வழியில் செல்லுங்கள் என்று கூற, அவர் அதனை ஏற்க மறுக்க, உடனே ராவணனை விட்டு விபீஷணன் தர்மத்தின் வழி நடந்து செல்கிறார். ராவணன் தனது அரசராக இருந்தாலும் திரிசடை தர்மத்தின் வழியில் செல்வதற்காக சீதா பிராட்டிக்கு உதவி செய்கிறார். பின்பு சீதாவை மீட்பதற்காக ராவணனிடம் போர் புரியும் பொழுது ராமர் ராவணனிடம் எந்த ஆயுதமும் இல்லாததால் இன்று போய் நாளை வா என்று கூறி தர்மத்தின் வழியை கடைபிடித்தார். அதனை போல நம்மளுக்கும் உறவுகள் எவ்வளவு முக்கியமானதாக இருந்தாலும் தர்மத்தினை கடைபிடிக்க வேண்டும். ஸ்ரீராமரை போல நம்மளும் தர்மத்தின் வழியில் சென்று நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். நன்றி. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.